ஆட்டோ வச்சிருக்கீங்கன்னா பேரு ஏதாவது காசு கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? தினம் உங்கள்ட்ட கத்திட்டு இருக்க வேண்டியதாக இருக்கு. ஏய் இப்ப என்னடி நிலைமை நடக்குது? ஒரு பக்கம் ரேபிட்டோ ஓடுது, ஒரு பக்கம் ஓலா ஊப்பர் ஓடுது. இடையில நம்ம ஆட்டோ எங்கந்திரி ஓட்டுறது? அப்ப என்னத்துக்கு இந்த ஆட்டோ வாங்குனீங்க? ஒத்த கால் நின்று வேணுண்டி தப்பு கணக்கு போட்டேன்டி. இந்த ஆட்டோ வாங்கி பணக்கார ஆயிலான்னு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிய வந்தது ஒன்னும் பண்ண முடியாது. அப்பதான் பேசாம இந்த ஆட்டோ வித்துட்டு கொத்தனார் வேலைக்கு போங்க. ஒரு நாளைக்கு 1200 ரூபாய் சம்பளம் தெரியுமா? அது போன வருஷம் டி. இந்த வருஷத்துல இருந்து 1400 ரூபாய். அப்ப ஒழுங்கா ஆட்டோ வித்துட்டு கொத்தனார் வேலைக்கு போங்க. அடியாய் கொத்தனார் வேலைன்னா ஈஸி நினைச்சியா? சிமெண்ட் ஏறி கலவை ஏறி 10 வருஷம் வாழ்றவங்க கூட 5 வருஷத்துல போய் சேர்ந்துருவாண்டி. இப்படி எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சிருந்தா அப்புறம் என்னத்துக்குதான் நீ? என்னடா மகனே ரோட்ல நிக்க வச்சு கேள்வி கேட்டுங்கிற, நீ வெக்கஞ்சக்க இல்லாத கேள்வி வாங்கிற. அப்படி சப்போர்ட் வந்துரு பிள்ளைக்கு. ஒரு ஆட்டோ ஓடி சம்பாதிச்சாத துப்பு இல்ல, சப்போர்ட் வந்துருக்கு பிள்ளைக்கு. அடே வாய அடக்கி பேசு, நெருக்கி போடுவோம் நெருக்கி. இதுக்குதான் லாய்க்கிறீங்க பத்தி அவங்க அம்மா கரைச்ச நறுக்கி விடுவாம நறுக்கி. ஏமா நீ வர டென்ஷன் ஏத்தினுக்குற? ஓ கொண்டாடி தாசன் ஆயிட்டியா பண்ணியா? கொண்டாடி வந்த உடனே அம்மா உன்னை டென்ஷன் பத்துறாங்களா? அம்மா அப்படி இல்லம்மா. நீ எதனா கேட்டு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்க, இவன் என்ன பண்ணுவா தெரியல. ராத்திரி புள்ள உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றேன், உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி எனக்கு தூங்கவே விட மாட்டாம்மா. ஆஹா அப்ப நான் உனக்கு தொல்லை, எனக்கு தொல்லையாவது நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப நீ அப்படி இல்லம்மா, புரிஞ்சுக்க. ஏன் இப்படி பண்றீங்க? டேய் இவன் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டாடா. நீ அச்சு தத்துற அவங்க அம்மா வீட்டுக்க தெரித்துருவிய, அப்படி வாய் கிழிச்சிருவேன். ஏய் அம்மா முன்னாடி பேசுற? ஓ உங்க அம்மாவுக்கு சப்போர்ட்டா? ஆமா சப்போர்ட்டா கொய்யா மாதுளை. அடி யார் இவ? என்ன தம்பியா எப்ப பார்த்தாலும் உங்க கூட சண்டையே பெருசாக்குதா? என்னண்ணா பண்றது? இந்த ஆட்டோ வாங்கி தொலைச்சதுல இருந்து ரொம்ப பெரிய சண்டையா தானே இருக்குது. ஆட்டோ வாங்கி தொலைச்சதுலாம் சண்டை இல்ல, உங்க அம்மா காரி பேச்ச கேட்டு ஆட்டோ ஓட்டாம இருக்க பாரு, அதனாலதான் சண்டையே. ஏய் நானா போக மாட்டேன், நான் சொல்றேன். சவாரி எங்க இருக்குது? லூசு மாதிரி பேசின்னு இருக்கிறா. அவ லூசு தாண்டா. அவங்க அப்பா லூசு, அவங்க அம்மா லூசு, வைக்கிறா பாரு முக்கா லூசு. வீட்டுக்கு வந்த மருமகள் இப்படியாக்கா சொல்லுவா? என்னக்கா இது? உனக்கு விஷயம் தெரியாதுடா. அவ கல்யாணம் ஆகி வாசிப்பில் காலை எடுத்து வச்சா கரண்ட் ஆஃப் ஆச்சு. உனக்கு தெரியுமா? ஓ இதெல்லாம் மனசுல வச்சிருக்கே நீ? ஆமாண்டிய பாசமா வளர்த்துன ஜிம்மியா. ஆமா அது எப்படி தெரியுமா செத்துது? இவ கையால சாப்பாடு எடுத்து வச்சாடா. அப்பே நாக்கு தொங்க போட்டு செத்து போச்சு. ஐயோ நோ அது பச்சலாம் கேட்காதுண்ணா, அதுக்கு ஏதோ வியாதி போல இருக்குதே, செத்து போச்சு. ஐயோ நல்லா இருந்த நாய்க்கு வியாதி வந்துச்சா? கோடியே நோ இது என்ன பத்தி குறை சொல்லுது? இது என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஆமா பண்ணிட்டாங்க ஊர்ல இல்லாத போடியே. ஏங்கா என்னக்கா சொல்லிட்டு பாக்கலாம். என்னமா பண்ண? வீட்டு வாசல்னா வெளில இருந்து கூப்பிட்டுச்சுன்னா விளக்கரை எடுத்து வாசல்ல ஊத்தி வச்சுனா நான் வழிக்கு எப்படி உழுந்த தெரியுமா? இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பண்ற வேலையா இது? டேய் வழக்கண்ண ஊத்துந்து இருக்கட்டும்டா. வாசுகால போயிடுச்சுடா. நான் தானே மாத்தன, அவளா மாத்தனா? என்னம்மா இது உயிர் போது வாசக்கால வச்சிட்டியா? டேய் விழும்போது ஒஞ்சது டைஸ்டா. வாசுகால இப்படி ஒராஞ்சாரு, அதுக்கே வீந்து போச்சுடா. ஏமா பழசெல்லாம் ஏமா சொல்லிட்டு இருக்க? என்னம்மா குடும்பமா என்னம்மா அது? உங்க அம்மா புத்தியே அப்படிதான். அது பழைய வாசல் கால இப்படி தொட்டதுக்கே விழுந்துருச்சு. ஏய் நீ வாய கொஞ்சம் மூடுறி. அம்மா நீ போமா வீட்டுக்கு. என்னதான்டா வீட்டுக்கு போக சொல்லுவேன். நீ சரியில்லடா, நீ சரியில்லை. நீ பொண்டாட்டி பேச்சு கேட்டனா நீ ஊருப்பட மாட்ட. பாத்தியா ஒரு பெத்த பிள்ளைய பார்த்துட்டு உருப்பட மாட்டேங்குது. உனது பெத்துட்டா இல்ல எங்க தூக்கிட்டு வந்தாலும் தெரியல. வருமா எதனா பேசி கிடக்காதீங்க, ஒற்றுமையா இருக்கு பாருங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, தனி கொடுத்துட்டு தான் போகணும். நேதே தனி குத்துறமா? அவன் சோத்துக்கே வழி இல்லாதகிற தனி குத்துறோம் நம்ம. நம்ம ஏன் போனோம்? உங்க அப்படும் உங்க ஆத்தாலும் போட்டோம். வாடி அறவேக்காடு அண்டா மூஞ்சிய. நானும் என் வீட்டுக்கார கேனீங்களா? அக்கா போய் விட்டு போனதாங்க கரெக்டா இருக்கான். சும்மா கத்திங்க இருந்தா வேலை ஆகாது. சொல்லுண்ணா கொஞ்சம் நல்லா புரியுற மாதிரி சொல்லுண்ணா. வருமா ஒரு பொண்ணா கல்யாணம் பண்ணி வந்தானா மாமியார் பேச்சு கேட்கணும், வீட்டுக்காரன் பேச்சு கேட்கணும். இது மேல குடும்பத்தெல்லாம் பிரிக்க கூடாது. நான் குடும்பத்தை பிரச்சனை நீ பார்த்த போய் அவன் வேலையை பாத்துக்கினேன். என்னடா இது? ஏமா வீட்டுக்கு ஒரு மருமக வந்தா நீ தான் அனுசரிச்சு போனோம். நான் அனுசரிச்சுதான் போறேன். நான் பேயா? யோ பாத்தியா இந்த ஆளு நம்ம குடும்பத்துல வந்து கும்மி அடிக்கிறான். நான் கும்மி அடிக்கிறேன்னா? நான் உங்களுக்கு அறிவுரை தானே சொல்ல வந்தேன். நீ அறிவுரை சொல்றதுக்கு எங்களுக்கு அறிவு இல்லையா? முன்னாடி முச்சி போட்டுருவோம் போடா. ஐயா டேப்பா என்ன அப்படியே திரும்பிச்சு உங்க அம்மா? என்னன்னா என் குடும்பத்தை பத்தி நீ தப்பா பேசினா அப்படிதான் பண்ணுவாங்க. என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசாதண்ணா. நான் என்னடா தப்பா பேசினேன்? ஏமா நான் தப்பா பேசினேன்? ஏமா நான் தப்பாவா பேசினேன்? தப்பா தானே பேசணும் வழக்கண்ண. ஐயோ பிசாசுங்களா அறிவில்லாத்துங்களா உங்களுக்கு எல்லாம் கை கால் விலகாது போங்க. குழம்பு பத்தியா நம்ம குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறான். ஆமா என்ன குழம்பு வச்சுக்கிற? அத்தைக்கு பிடிச்ச குழம்பு தான் வச்சுக்கிறேன். முட்டை குழம்பு வச்சுக்கிறேன். ஆமா
என்னடா நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போதுங்க அப்ப இடையில நான் வந்து அறிவுரை சொன்னதான் தப்பா? ஐயோ